ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீர் தோசை. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப், தேங்காய் 1/4 கப், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் பச்சரிசி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். இந்த தோசைக்கு 4 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ ஒரு 4 hours ஆயிடுச்சு பாருங்கள். அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த தோசைக்கு நம்ம புளிக்க வைக்க வேணாம், அப்படியே ஊற வச்சு உடனே அரைச்சி தோசை சுடலாம். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் தேங்காய் ரெண்டையும் சேர்த்து நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பேனை திருப்பி இது பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்ததும் ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு கிளாத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா தொடச்சாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை மாவோட பதம் ஒரு மோர் மாதிரி இருக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் தோசை சூப்பராக இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்து இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 3 to 4 minutes ஒரு மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இந்த தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் ஆப்பம் டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நம்ம புளிக்க வைக்க வேண்டாம், நல்லா உடனே அரைச்சி உடனே சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம நீர் தோசை ரெடி. இதை நம்ம ஒரு சைடு வேக வச்சா போதும், 2 சைடு வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த நீர் தோசைக்கு நீங்கள் சாம்பார் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, எல்லா சட்னியும் நல்லாயிருக்கும். இந்த தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.